la! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஈரானை இஸ்ரேல் அட்டாக்கே பண்ணல. ஆனால் ஈரான் தான் இஸ்ரேல் மேலே கையை வச்சிருக்கு. 151 ஏவுகணைகளை ரீசெண்டாக விட்டாங்க. இதே போன்ற ஏவுகணை தாக்குதல் ஒன்றை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரான் மேற்கொண்டது. ஸோ 2 தடவை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரான் ஏன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, இஸ்ரேல் யார் யாரோடலாம் மோதி கொண்டு இருக்கிறதோ ஹமாஸ் தவிர மற்ற எல்லாமே ஈரானுடைய நிழற்படைகள் தான். இப்போ முழுக்க இந்த நிழற்படையை ஏவி விட்டு நிழற்படை துவம்சம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் ஈரான் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு அவங்க சும்மாவே இருந்தால் ஈரானுடைய இமேஜ் என்ன? அப்போ ஈரானும் உள்ள இல்ல ஆகணும். அதனால தான் அவங்க ஒரு 151 ஏவுகணைகளை வீசி அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஈரான் ஒரு தவறு செஞ்சிருக்கு, இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு. அதனால இப்ப திருப்பி தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா உரிமைகளையும் இஸ்ரேல் பெற்றிருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்தி எப்படியாவது அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய திட்டமாகவும் இருக்கும், இஸ்ரேலுக்கான திட்டமாகவும் இருக்கும். அடுத்த அட்டாக்னு ஒன்று ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தும் என்று சொன்னால் அது ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை குறிவச்சு நடத்தும், அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை குறிவச்சு நடத்தும். இன்னும் 1-2 நாள்லேயே நடக்கலாம். ஒரு பெரும் மக்கள் புரட்சியை அமெரிக்க பின்னணியில் தூண்டிவிட்டு ஈரானுக்குள்ளே இவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சி உருவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. ஏன்னா அந்த அளவுக்கான அதிருப்தி அந்த நாட்டில் இருக்கு. இஸ்ரேல் ரெட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு சாதாரண இஸ்ரேல் ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோனில் இந்த ஆப் இல்லாமல் இருக்காது. திடீர்னு இப்போ மோதல் வந்துருச்சு, ஹமாஸ் தாக்குதல் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஒரு அலார்மிங்கான டைம்னா உடனே சைரன் அலரும், தேசம் முழுக்க அலரும். சைரன் அலர்னதும் அவன் அங்கங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷெல்டரில் போய் உட்காந்துருவான். எந்த ஒரு இஸ்ரேலியனும் எந்த அவசரத்துலையும் ஷெல்டரை ரீச் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. அத்தனை ஷெல்டர் அவன் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வார் கேபினெட்டில் நெத்தன்யாகு பேசுகிறப்போ ஈரான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டது, அதற்கான பதிலடி தரப்படும், அதற்கு மிகப்பெரிய விலையை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 3ஆம் உலகப் போர் ஒரு சூழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. குறிப்பா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அதுக்கப்புறம் இஸ்ரேல் வெர்சஸ் ஹிஸ்புல்லான்னு சொல்லிட்டு நீண்டு கொண்டே போகிறது. இப்போ இதுல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது எதை நோக்கி போகுதுன்னு பாக்குறீங்க? இப்போ 3ஆம் உலகப் போர் மூடுமா அப்படிங்கிற கேள்வி இந்த சமூக ஊடகங்களில் அப்புறம் ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறோம். அது ஒரு ஃபேன்சியான ஃப்ரேஸ் மாதிரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருப்பது முதல்ல போரே கிடையாது, கான்ஃப்ளிக்ட் தான், மோதல் தான். இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் நடந்து கொண்டு இருப்பது போர். ஆனால் இப்போ நடந்து கொண்டு இருப்பது மோதல். ஒரு குறிப்பிட்ட தேசம் சில குழுக்களுக்கு எதிரான மோதலில் ஈடுபட்டு வருகிறது. ஹமாஸுங்கிற ஒரு குழுவோட, ஹிஸ்புல்லாங்கிற ஒரு குழுவோட, அதே போல் ஏமனில் இருக்கக்கூடிய ஹூதீஸ் அப்படிங்கிற அந்த குழுவோட, இந்த மாதிரியா மோதலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதனால தான் அஃபிஷியலாக சொல்கிறப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மோதல் நடந்து கொண்டு இருக்க பகுதியை கூட வார் ஜோன்னு சொல்கிறதில்ல, கான்ஃப்ளிக்ட் ஜோன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் முதல்ல இது போரே கிடையாது. இது போராக இருந்தால் தானே அடுத்த கட்டத்தை 3ஆம் உலக போரா 4ஆம் உலக போரா, முதல்ல போரே கிடையாது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது. 1. 2வது, 3ஆம் உலக போர் மூழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு போர் மூடணும்னா அது என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு தேவைப்படும், என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சீனாவோட எல்லா நாடுகளுக்கும் முரண்பாடு இருக்குது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆகலை. தென்கிழக்கு ஆசியாவில் நிறைய நாடுகளுக்கும் சீனாவுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது.
இப்போ அண்மையில் பிரதமர் போயிட்டு வந்த புருனை, அந்த புருனைக்கு சொந்தமான இடத்த கூட சீனா தென்சீன கடலில் இருக்கக்கூடிய பகுதி தனக்கு சொந்தங்கிறது. அதே போல் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான இடத்த சீனா சொந்தம் கொண்டாடுகிறது. மலேசியாவுக்கும் சீனாவுக்கு இடையில பிரச்சனை இருக்குது. இப்படியெல்லாம் இதே போல் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கு இடையில பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்குது. ஆக சீனாவுக்கு மணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குவாடுங்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பே அமெரிக்கா உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த குவாடில் இந்தியா இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஆஸ்திரேலியா இதாக இருக்குது. அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது, ஜப்பானுக்கும் சீனாவுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது. இவ்வளோ இருக்குது. இப்போது சீனாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு பெரிய போர் மூடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சீனாவுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா, வடகொரியாலாம் போகலாம், அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக பல நாடுகள் வரலாம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அது வந்து உலக போர் அப்படிங்கிற இடத்த நோக்கி போகும். இது வந்து ஒரு மோதல். இந்த மோதல் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அந்த மோதல்லையே நீங்கள் பாருங்கள், காசா பக்கத்தில் ஃபுல்லாக அந்த போர், பாலஸ்தீனில் காசா ஸ்ட்ரிப்பில் மட்டும்தான் அந்த போர், பாலஸ்தீன் முழுமைக்கும் கூட இந்த 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 மோதல் நடக்கலை. நீங்கள் அதே போல் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாக்களோட மோதல், ஆனால் லெபனான் முழுமைக்கும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானுடைய அதிகாரப்பூர்வ இராணுவம் இருக்குல்ல, லெபனான் அரசுக்கு, அந்த அரசுக்கு சொந்தமான இராணுவத்துக்கு இஸ்ரேலுக்கு இடையில கூட மோதல் கிடையாது. தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாங்கிற குழு எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு மோதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இதே போல தான் இப்போ ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக மட்டுமே தான், மற்றபடி ஏமன் அரசுக்கு எதிராக, ஏமன் நாட்டுக்கு எதிராக எதுவும் நடக்கலை இப்போ வரைக்கும். அதனால சில குழுக்கள் மீதான மோதலாக இது இருக்கிறது. இதில் இப்போ வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஈரானை இஸ்ரேல் அட்டாக்கே பண்ணலை. இப்போது சில மாதங்களுக்கு முன்னால் ஈரானில் இருந்த ஹமாஸினுடைய தலைவர் ஹனியை இஸ்ரேல் வந்து டாக்டிக்கலாக போட்டு தள்ளினாங்க. அப்பவும் கூட அதை தனிநபரை களை எடுத்தாங்களே ஒழிய அந்த தேசத்தின் மீதான தாக்குதல் சொல்ல முடியாது. ஆனால் ஈரான் தான் இஸ்ரேல் மேலே கையை வச்சிருக்கு. 151 ஏவுகணைகளை ரீசெண்டாக விட்டாங்க. பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. இதே போன்ற ஏவுகணை தாக்குதல் ஒன்றை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரான் மேற்கொண்டது. இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசித்தாங்க. அது வேற ஒரு டயத்தில் ரிட்டாலியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2 தடவை ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ கடைசியாக இப்போது ஒரு 181 ஏவுகணைகள் கொண்டு அவங்களுடைய அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை அதை வச்சு இவங்க தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் முடிஞ்சதும் உடனடியாக நடந்த கேபினட், அதாவது வார் கேபினட்டில் நெத்தன்யாகு பேசுகிறப்போ ஈரான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டது, அதற்கான பதிலடி தரப்படும், அதற்கு மிகப்பெரிய விலையை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இதனுடைய தொடர் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது ஈரான் தன்னுடைய நாட்டில் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அதற்கான அணு ஆயுத தயாரிப்பு மையம் ஒன்றை அது உருவாக்கி இருக்கிறது. அது ஒரு அட்டாமிக் பாம்பு ஒன்று, அந்த நியூக்ளியர் டிவைஸை உருவாக்குறதுக்கான சாத்தியங்களில் 90% முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இன்னும் சிறிது காலத்துக்குள்ளே அது வந்து ஒரு ஆட்டம் பாம்பை உருவாக்கி விடும். அப்படி உருவாக்கினா அது 2வது இஸ்லாமிய பாமாக இருக்கும். ஒன்று பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் கேப்பபிள் கண்ட்ரி, அதற்கு அடுத்தது ஈரானுடையதாக இருக்கலாம். பாகிஸ்தானுடைய குண்டு ஒரு சன்னி முஸ்லீம்ஸ் குண்டுனா இது ஷியா குண்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு இதை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதுக்கு எதிராகத்தான் அமெரிக்கா பலமுறை தடைகள் விதிச்சிருந்தது, சாங்ஷன்ஸ் விதிச்சிருந்த பொருளாதார தடையெல்லாம். இப்போது என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஈரான் வந்து ஒரு தவறு செஞ்சுருக்கு, இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. அதனால இப்போ திருப்பி தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா உரிமைகளையும் இஸ்ரேல் பெற்று இருக்கிறது. தாக்குதல் நடத்தலைன்னா ஓகே, நடத்திட்டாங்க, இப்போ திருப்பி அடிக்கிறதுக்காக பதிலடி தருவதற்கான சகல உரிமையும் இஸ்ரேலுக்கு உண்டு. அந்த உரிமையை பயன்படுத்தி எப்படியாவது இந்த அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய திட்டமாகவும் இருக்கும், இஸ்ரேலுக்கான திட்டமாகவும் இருக்கும். ஏன்னா அதற்கான தகுதியான ஒரு காரணங்களை தான் இத்தனை காலம் தேடிட்டு இருந்தாங்க. இப்போது அத்தகைய ஒரு காரணத்தை ஈரானே தங்கத்தாம்பாளத்தில் வச்சு இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு, அமெரிக்காவுக்கு கொடுத்துருங்க. ஸோ திரும்ப ரிட்டாலியேட் பண்ணுறதுங்கிற போர்வையில்
அவங்களுடைய எனர்ஜி செக்டார், எனர்ஜி தொடர்பான அமைப்புகள், கட்டமைப்புகள், அப்புறம் இந்த நியூக்ளியர் தொடர்பான கட்டமைப்புகளை மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 1-2 நாள்லேயே நடக்கலாம். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸ்லேயே தாக்குதல் ஆரம்பமாகும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வார் வந்து இப்போ இருக்கிறத தாண்டி பல நாடுகளுக்கு பரவும். இதில் வந்து ஈரானுடைய மிக நட்பு நாடாக ரஷ்யா இருக்குது. பட் ரஷ்யா உள்ளே வருமா ரொம்ப டவுட்டு. ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே ஒரு போரில் என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உக்ரைனோட மிகப்பெரிய போர் ஆரம்பித்த காலத்தில் அது ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லப்பட்ட போர் வருஷக்கணக்கில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ அங்கே ஏற்கனவே ஒரு போரில் ரஷ்யா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இங்கே நடக்கிற இந்த மோதல்லையோ இல்லாட்டி இனி மாறப்போகிற போருக்கோ ரஷ்யா வந்து அனுசரணையாக வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இத்தனை மோதல் நடந்துகிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக, ஹமாஸுக்கு எதிராக, ஹூதிகளுக்கு எதிராக என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயே இருக்கக்கூடிய சுற்றி வேற இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியா ஆகட்டும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், ஓமன் ஆகட்டும், பஹ்ரைன், யாராவது வாயை திறந்தாங்களா? ஒருத்தர் கூட அவங்க தங்களுடைய பிராந்தியத்தில் இப்படி ஒன்று நடக்குதுங்கிறதே யாரும் உணர்த்திக்கல. அவங்க வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு இடையிலானதுங்கிற மாதிரில போயிட்டு இருக்காங்க. இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக ஈரான் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடதாகட்டும், இல்லை பல்வேறு விஷயங்கள் ஆகட்டும், இல்லை அவங்க சமூக வலைத்தளமாகட்டும், இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வந்து அதை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் போகிறாங்க. அப்படிங்கிற போது ஈரான் மேலே அவங்க வந்து அவங்களுடைய படைபலத்தை நோக்கி ஜாஸ்தியாக வந்து தாக்கல் பண்ணும்போது இந்த நாடுகள் ஒருங்கிணைங்காது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? ஒருங்கிணைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னென்னா ஒன்று நல்லா நினைவில் வச்சுக்கணும், ஈரான்ங்கிறது ஷியா நாடுகளுடைய தலைமைப்பீடம் மாதிரி இருக்கிற நாடு. மற்ற நாடுகள் வந்து சன்னி நாடு. இன்னைக்கு ஈரான் தன்னுடைய தேவைக்காக வந்து எல்லாரும் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் அது அப்படி நடந்து விட்டது கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னால எதுக்கு அப்படின்னா ஈரானுக்கு இடையில ஏன் போர் வந்தது? ஏன் ஒற்றுமையா இருந்துட்டு போக வேண்டியதானே, யாரு வேண்டான்னா? அதுவே வந்து அதே போல இன்னைக்கு பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் மேல தாக்குதல் தொடுக்கிறவர்கள் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஈரான்லேருந்து உள்ள வந்து அடிச்சுட்டு போறான். பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு தான். என்ன பிரச்சனை அவங்களுக்கு இடையில? இன்னைக்கு இவங்களுக்கு தேவைங்கிறதுக்காக ஈரான் சொல்லுகிறது. இன்னொன்று, ஈரானுக்கு ஆதரவாக அதுவும் மிகப்பெரிய நாடான சவுதியெல்லாம் வரவே வராது. ஏன்னா சவுதி அரேபியா உள்ளிட்ட ஒரு சில அரபு நாடுகளுடைய பாதுகாப்பை அமெரிக்கா தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு வந்து அமெரிக்காவோட குட் புக்ஸில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சவுதியும் ஒரு சில வளைகுடா நாடுகளும் ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு பின்னால் அமெரிக்காவுடைய உதவி இருக்குது. அமெரிக்கா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவுடைய படைகள் அங்கே இருக்குது. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் உதறிட்டு ஈரானை நம்பி யாரும் போயிட மாட்டாங்க. இன்னொன்று, ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய அலி கொமேனியினுடைய ரெஜிம் வந்து ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க மக்களே அதை விரும்பலை. கிட்டத்தட்ட ஒரு 40-45% மக்கள் அந்த அந்த அரசுக்கு எதிராகவும் அலி கொமேனிக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் தெரியும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஜாப் அணியலை அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை சிறையில் போட்ட கடைசியில் அந்த காவலர்கள் சிறையிலே வச்சு அந்த பெண் இறந்தது. அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஈரானில் உருவாக்கிற்று அப்படிங்கிறத பார்த்தோம். ஈரான் வந்து ஒரு கடுமையான ஒரு இஸ்லாமிய தேசம். அங்கே வந்து பெண்கள் ஈரான் அரசுடைய கட்டுப்பாடுகளுக்கு எதிராக திமிரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த அரசுக்கு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்கும்? இப்போ ஆக்சுவலாக இதை பயன்படுத்தி தான் எப்படி லிபியாவில் அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற அரபு வசந்தம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த லிபியா முழுக்க வந்து அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் எப்படின்னா, இப்போது இப்போ பங்களாதேஷில் நடந்தது இல்லையா, அதுபோல் அரசுக்கு எதிரான பெரும் போராட்டங்கள் நடந்தது இப்போ பங்களாதேஷில் நடந்த மாதிரி.
அதில் அன்னைக்கு லிபியா அதிபராக இருந்த கர்னல் கடாஃபி கொல்லப்பட்டார். அவர் எங்கேயோ போய் பதுங்கிட்டு தான் கடைசியில் அவரை அடித்து துன்புறுத்தி கொன்று உடலை இது பண்ணாங்க, காட்டினாங்க. அந்த மாதிரி அவரெல்லாம் ஒரு காலத்தில் முடிசூடா மன்னனாக பல ஆண்டுகள் தொடர்ந்து லிபியாவுடைய அதிபராக இருந்தவர். அவரை கொன்னாங்க. அதுபோல் ஒரு பெரும் மக்கள் புரட்சியை அமெரிக்க பின்னணியில் தூண்டிவிட்டு ஈரானுக்குள்ளே ஒரு பெரும் புரட்சி நடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னால் ஈரான் வந்து ஷா மன்னர் பரம்பரையினால் ஆளப்பட்டது. 70s ஷா ஆஃப் ஈரான் அங்கே நடந்த பெரும் புரட்சி, அதனால் பயந்து அவர் நாட்டை விட்டு வெளியேறினார். அதுக்கப்புறத்துலேருந்து மதவாத சக்திகள் தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. ஆயத்துல்லா அலி கொமெனி, இப்போ இருக்கிற அலி கொமெனி, இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இப்போ இவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சி உருவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. ஏன்னா அந்த அளவுக்கான அதிருப்தி அந்த நாட்டில் இருக்கு. இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும், தாக்குதல் நடந்தால் அவங்க நியூக்ளியர் இது ஃபெசிலிட்டிஸ் மேலே நடக்கும். அப்புறம் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, ஆனால் இப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்குது. இஸ்ரேல் ஒரு வலுவான ஒரு நெட்வொர்க்கு, உளவு நெட்வொர்க், பல்வேறு விஷயங்களை கொண்டு இருக்குது. அப்படிங்கிற போது இதெல்லாம் ஈரானுக்கு தெரியாமையா அவங்க தாக்குதல் நடத்திருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு இப்போ இவங்க தாக்குதல் நடத்தினா நம்ம அவங்க தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு அவங்க ப்ரிசம்ஷன் பண்ணது மூலியமா, அப்போ ஈரான்கிட்ட ஏன் ஒருவேளை ஏற்கனவே அணு ஆயுதம் இருக்கக்கூடாது? ஈரான் ஏன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் யார் யாரோடலாம் மோதி கொண்டு இருக்கிறதோ, இந்த மோதி கொண்டு இருக்கிறதுல ஹமாஸ் தவிர மற்ற எல்லாமே ஈரானுடைய நிழற்படைகள் தான், ப்ராக்சி தான். அது ஹிஸ்புல்லா. இப்போ ஹிஸ்புல்லா ஈரானால் உருவாக்கப்பட்டு லெபனானில் வளர்க்கப்பட்டு வருகிற ஒரு அமைப்பு. அதே போல் ஏமனில் இருக்க ஹவுதி ஈரானால் உருவாக்கப்பட்டிருக்கு. சிரியாவில் இதே போல் குழுக்கள் இருக்குது. ஈராக்கில் 2-3 குழுக்களை ஈரான் வளர்த்து வருகிறது. இது எப்படின்னா ஒரு ஷியா பயங்கரவாத குழுக்களை அது சீராட்டி வளர்க்கும். இது எப்போதுமே இது உண்டு. இப்போது இந்த குழுக்களுக்கு எதிராகத்தான் இஸ்ரேல் போராடி கொண்டு இருக்கிறது. இப்போது முழுக்க இந்த நிழற்படையை ஏவி விட்டு நிழற்படை துவம்சம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், அதுலேயும் ஹிஸ்புல்லாக்களுடைய சுரங்கப்பாதை, சுரங்க கட்டமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை கவச வாகனங்கள், பீரங்கிகள் சகிதமாக உள்ள போகிறப்போ, இதுக்கு மேலேயும் அதுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த குழுக்களுக்கெல்லாம் அதிபதி போல இருக்கக்கூடிய ஈரான் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு அவங்க சும்மாவே இருந்தால் ஈரானுடைய இமேஜ் என்ன? அப்போ ஈரானும் உள்ளே இல்லை ஆகணும், ஒரு டோக்கன் அட்டாக்காவது பண்ணி ஆகணும்ல. அதனால தான் அவங்க ஒரு 151 ஏவுகணைகளை வீசி அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்திட்டு ஈரான் வெளியிட்ட அறிக்கை தான் ரொம்ப வேடிக்கையான அறிக்கை. நாங்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திட்டோம், இதுக்கு இஸ்ரேல் ஏதாவது பதிலடி கொடுத்துச்சு அப்படின்னா நாங்கள் திருப்பி தாக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் பதிலடி கொடுக்காம சும்மா இருந்துட்டா நாங்கள் தயவுசெய்து தாக்குதல் பக்கமே வரமாட்டோம்னு அர்த்தம். நாங்கள் நடத்தி இருக்கிறது ஒரு அடையாள தாக்குதல், எங்களுடைய நிர்பந்தத்துக்காக, லோக்கல் கம்பல்ஷனுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம்ப்பா, தயவுசெய்து என்னை அடிச்சிடாதேன்னு அர்த்தம். இஸ்ரேல் மீண்டும் தாக்கினால் நாங்கள் தாக்குவோம்னா, இப்போ இஸ்ரேல் தாக்கலை அப்படின்னா ஈரான் தாக்கவே தாக்காதா? அதானே அர்த்தம். நாங்கள் தாக்க மாட்டோம், நீ இது வரைக்கும் பண்ணால் நானும் அடிச்சுட்டே முடிஞ்சுது, ஒத்தைக்கு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். என்னுடைய ஹிஸ்புல்லா அது இல்லை, நீ தாக்கியிருக்க, அதுக்கு நான் ஏதாவது தாக்கி ஆகணும், ஏதாவது ஒன்று என் மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும், இந்த மாதிரி நானும் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே பதிலடி கொடுத்துடாத அப்படின்னு அர்த்தம். பதிலடி கொடுத்தால் நாங்களும் பதிலடி கொடுப்போம்னா, இப்போ பதிலடி கொடுக்கல நீ சும்மா இருப்பேன்னு தானே அர்த்தம். இதை ஒரு நாடு மெனக்கட்டு சொல்லுமா? அப்படியே என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஈரான் இருக்கக்கூடிய இன்னொரு 3 விஷயங்கள்னு பார்த்தோம்னா, ஒன்று அவங்க நட்பு நாடுகள், இன்னொன்று குறிப்பாக ரஷ்யா ஒரு பெரிய நாடு, அதுக்கப்புறம் அணு ஆயுதம். இதில் ரஷ்யா ஏற்கனவே ஒரு போரில் எங்கேஜ் ஆயிருக்கு, நட்பு நாடுகள் அந்தளவுக்கு முன்னுக்கு வருமானு தெரியல. அப்படிங்கிற போது அப்போ அணு ஆயுதத்தை அவங்க நம்பி இருக்காங்க, அணு ஆயுதம் அவங்களுடைய ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கு. என்னன்னா, முதல்ல நட்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தால் ஈரானுக்கு குறைவு தான், ரொம்ப செலக்டிவாக இருக்கும், அவ்வளோதான். சிரியாவிலிருந்து எல்லாருமே சின்ன சின்ன நாடு. சிரியாலாம் ஒரு இஸ்ரேலுடைய மைட்டியோட கம்பேரே பண்ண முடியாது.
இல்ல நீங்க கம்பேர் சிரியாவையோ பண்ணல. மற்றதையோ. நட்பு நாடுகள்னா அதனுடைய பலம் வந்து ரொம்ப குறைவு தான். ம். அது ஒன்று. ரெண்டாவது, ரஷ்யா இன்னைக்கு நேரடியாக போர் இதுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அவங்களே ஒரு போரை எங்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே நினச்சதை காட்டிலும் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பொருளாதார லாஸ் எல்லாம் இருக்கு. அவங்களே தங்களுடைய பெட்ரோலை விற்று தான் இன்னைக்கு இந்த போரை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது இன்னும் சொல்ல போனால் ரஷ்யா வந்து தனக்கு தேவையான ட்ரோன்களையே ஈரான்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஈரான் சப்போர்ட் தான் ரஷ்யாவுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இல்லை, ஈரானுக்கு எந்தெந்த இடங்களில் பலவீனமான இடங்கள்ங்கிறத சொல்கிறேன். ஈரான் வந்து அடிப்படையில் ஒரு சாதாரண தேசம் கிடையாது. பிரமாதமாக ஏவுகணைகளை, க்ரூயிஸ் மிசைல்ஸு, பலவிதமான பேலிஸ்டிக் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய 2500 கிலோமீட்டர் தொலைவை தாண்டி அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஏவுகணைகளை நிறைய தயாரித்து வச்சுருக்கக்கூடிய நாடு ஈரான். அதனால அதே போல் ட்ரோன் தயாரிப்பில் உலகத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு. நான் சொன்ன மாதிரி ஈரானுடைய ட்ரோன்ஸை தான் ரஷ்யாவே விலைக்கு வாங்குது. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் 1800 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பொதுப்படையான அர்த்தத்தில் ஏதோ ஈரானுக்கு பக்கத்தில் இஸ்ரேல் இருக்கிற மாதிரியான ஒரு கற்பிதத்திலே பேசிகிட்டு இருக்கோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. அவ்வளவு தள்ளி இருக்கிற ஒரு தேசம். இதுக்கு இடையில் 2-3 நாடுகள் இருக்குது. அப்படிங்கிறப்போ முதல்ல ஈரானால் இஸ்ரேலுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை ஒருபோதும் நடத்த முடியாது. இது வந்து மேஜர் மைனஸ் பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது, வான்வழி தாக்குதல். முதல்ல வான்வழி தாக்குதலை நடத்துகிற அளவுக்கு ஈரானுக்கு ஒரு வலிமையான ஏர்ஃபோர்ஸே கிடையாது. ரெண்டாவது, அப்படியே இது பண்ணணும்னா இடையில இருக்கிற நாடுகளுடைய வான்வழியை பயன்படுத்துவதற்கு இவங்க பெர்மிஷன் கேட்கணும். ஜோர்டான் அலோவ் பண்ணாது. ஜோர்டான் ஏற்கனவே என்னுடைய வான்வழியில் ஈரானுடைய தேவையற்ற அந்த எதுவும் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு. அப்படி இருந்தால் அவங்க சுட்டு வீழ்த்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ஏவுகணைகள் விட்டு தாக்குதல் நடத்துறது தான். நீங்கள் ஏவுகணையை மட்டுமே வச்சு எத்தனை காலம் தாக்குதல் நடத்துவீங்க? ஒன்று. ரெண்டாவது, மற்ற எந்த ஒரு நாட்டுக்கும், இஸ்லாமிய நாடு இல்லை, மற்ற எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இஸ்ரேலுக்கு உண்டு. இஸ்ரேல் என்னன்னா, இப்போ ஈரானில் இருக்கிற மாதிரி ஆயுத தயாரிப்பு, ஆயுத கொள்முதல் எல்லாம் இருக்குது. அது தவிர இஸ்ரேலை இன்னமும் காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்ரேலுடைய தற்காப்பு கட்டமைப்பு, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம். அவன்கிட்ட 3 விதமான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ஐரன் டோம், இன்னொன்று டேவிட் ஸ்லிங், இன்னொன்று ஆரோ. இந்த 3 இருக்குது. இந்த ஐரன் டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது வந்து பேட்ரி இருக்கும், பேட்டரியில் லான்ச்சர் இருக்கும். ஒவ்வொரு லான்ச்சர்லேயும் 10 15 ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு ரேடார் இருக்கும். இந்த ஐரன் டோமில் சிறிய ரக ஏவுகணைகள் பறந்து வருதுல, அது பறந்து வர்றப்போ 5 கிலோமீட்டர் ஹைட்டில் வர்றப்பே அதை உணர்ந்து அதை அடித்து காலி பண்ணிடும். அதில் எப்படின்னா, அந்த ரேடாரில் வர்றப்பவே அது வந்து இது அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாலே சில வினாடிகளில் ஒரு விஷயத்தை கணிக்கும். என்னென்னா, இது மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதியில் விழப்போகுதா இந்த எதிரியோட ஏவுகணை, அல்லைன்னா மக்கள் இல்லாத ஆளில்லா பகுதியில், நிலப்பகுதியிலையோ நீர்ப்பகுதியிலையோ விழுமா அப்படிங்கிறது கவனிக்கும். மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் விழக்கூடிய ராக்கெட்னு அதை அசஸ் பண்ணிச்சுன்னா அதை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அப்படி ஒருவேளை அது விழாது, அது வந்து மக்கள் யாருமே இல்லாத ஒரு நிலப்பரப்பில் தான் விழப்போகுது, இல்லாட்டி கடலில் போய் விழுந்துடும் அப்படின்னா அதுக்காக இது முயற்சி எடுக்காது, டயத்தை வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா இதுக்காக வேஸ்ட் பண்ணால் ஒரு ஏவுகணை வேஸ்ட் ஆகிடும். இப்படி அடித்து காலி பண்ணும். இதனுடைய சக்ஸஸ் ரேட் 96%. இது ஐரன் டோம். டேவிட் ஸ்லிங், இந்த டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிறது எப்படின்னா, நடுத்தர ஏவுகணைகள் அதை தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய தற்காப்பு அமைப்பு. அது ஒரு 350 கிலோமீட்டர் ரேஞ்சில் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அதில் வந்து ஸ்டன்னர் அப்படிங்கிற இது இருக்குது, ஏவுகணை இருக்குது. அது சீறி பாய்ந்து எதிரி ஏவுகணைகளை துவம்சம் பண்ணும். இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 3வது ஆரோ. ஆரோலே ஆரோ 2, ஆரோ 3 இருக்குது. ஆரோ
2 அப்படிங்கிறது எப்படின்னா பூமியிலிருந்து 50 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு குறைவான அந்த இதில் வரக்கூடிய ஏவுகணைகளை கண்டறிஞ்சு அதை காலி பண்ணும். அது 2500 கிலோமீட்டர் தொலைவை தாக்கக்கூடிய பேலிஸ்டிக், அதை கண்டம் விட்டு கண்டமா ஏவுகணைகள் இருக்கலாம், அதை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த ஆரோ 3 அப்படிங்கிறது பூமியிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே, வளிமண்டலத்துக்கு மேலே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வரக்கூடிய எதிரியுடைய ஏவுகணைகளை தாக்கி அதை அழிக்கக்கூடிய சிஸ்டம். அப்படிப்பட்ட சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏவுகணைகளை அழிப்பதற்கான. இதை தாண்டி பொதுமக்கள் சைடில் எப்படி அவங்க வந்து தற்காப்பை நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் அதாவது இப்போ நம்ம ஊரில் வீட்டுக்கு வீடு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதுக்கான சிஸ்டம் வச்சுருக்கோம்ல, இதே மாதிரி இங்கே வீட்டுக்கு வீடு ஷெல்டர் உண்டு. இந்த ஷெல்டர் அப்படிங்கிறது இந்த பதுங்கு குழிகள், பங்கர்ஸ் அப்படிம்போம்ல, அதுலேருந்து மாறுபட்டது. பங்கருங்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல், அது ஒரு கன்வென்ஷன். அது எப்படின்னா பூமிக்கு கீழே இருக்கும். நான் ஸ்ரீலங்காலாம் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா பூமிக்கு கீழே இருக்கும், பூமிக்கான தேவையான எல்லா வசதிகளோடும் இருக்கும், ஆனால் நிலவரை மாதிரியா இருக்கும். இந்த ஷெல்டர்லாம் எப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ரூம் மாதிரி தான் இருக்கும். சகல வசதியோட ஏசி இருக்கும், டிவி போயிட்டுருக்கும், எல்லாம் இருக்கும் ஷெல்டர். ஆனால் அது ஒரு பிரத்யேக என்ஜினியரிங், சிறப்பு என்ஜினியரிங் மூலமாக கட்டப்பட்டிருக்கும். அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு கான்கிரீட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்கிரீட் யூஸ் பண்ணி அதை கட்டியிருக்கக்கூடிய அந்த ஷெல்டரை ஏவுகணை வந்து ஹிட் பண்ணால் கூட அது பிரேக் ஆகாது, லேசாக விரிசல் வேணால் விடும், அவ்வளவுதான். இதுதான் ஷெல்டர். இந்த ஷெல்டர் வந்து இஸ்ரேல் முழுக்க எல்லா இடத்துலையும் உண்டு. அதோட ரொம்ப முக்கியம், இஸ்ரேல் வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கான். அந்த ஒவ்வொரு சாதாரண இஸ்ரேல் ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோனில் அந்த ஆப் இல்லாமல் இருக்காது. அதாவது திடீர்னு இப்போ மோதல் வந்துருச்சு, ஹமாஸ் தாக்குதல் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஒரு அலார்மிங்கான டைம்னா உடனே வந்து சைரன் அலரும், தேசம் முழுக்க அலரும். சைரன் அலர்னதும் அவன் அங்கங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷெல்டரில் போய் உட்காந்துருவான். இப்போது ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு ஷாப்பிங்காக போயிருக்கான், திடீர்னு சைரன் வருது. உடனே அவன் என்ன செய்வான்னா, உடனே பதற்றம் அடைய மாட்டான். தன்னுடைய ஆப்பில் அவன் போய் ரெட் அலர்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுவான். கரண்ட் லொக்கேஷன் அவன் எங்கே நிற்கிறான்னு காட்டும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெல்டர் எதுன்னு கேட்பான், உடனே அது சொல்லும். அதாவது எந்த ஒரு இஸ்ரேலியனும் எந்த அவசரத்துலையும் ஷெல்டரை ரீச் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகாதுங்க. அத்தனை ஷெல்டர் அவன் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கான். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு ஷெல்டரை ரீச் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகக்கூடாது. 1 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸில் ஹி வில் ரீச் த ஷெல்டர். அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கான ஆப்பு, அதற்கான நெட்வொர்க்கு ரொம்ப பக்காவாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ மிகப்பெரிய மோதல்கள்லையும் மிகப்பெரிய போர்லையும் ஈடுபட்டிருக்கு எத்தனையோ தடவை இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேல் சைடு எப்போதுமே உயிர் சேதம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ வந்து ஈரான் 181 ஏவுகணைகள் கொண்டு இங்கே தாக்கினாங்கல்ல, இது போன்ற ஒரு தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியிருந்தால் ஈரானில் 1000 பேர் செத்து போயிருப்பான். இஸ்ரேலில் என்ன நடந்தது? ஒருத்தர் கூட சாகல. இஸ்ரேலில் இருந்த ஒரு பெரிய தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு 8 மீட்டர் ஆழத்துக்கு பள்ளம் ஏற்பட்டது. 3 கார் சேதமடைந்தது. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் மேற்கு கரை பகுதியில் நடந்து போயிட்டு இருந்த ஒரு பாலஸ்தீனர் ஒரு ஏவுகணை அவர் தலையில் விழுந்து அவர் செத்து போனார். அதுக்கப்புறம் நவாட்டிம் அப்படிங்கிற ஒரு விமான தளம், அந்த விமான தளம் இஸ்ரேலுக்கு சொந்தமான, அது சேதமடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த நிறுத்தப்பட்டிருந்த எந்த ஒரு ஏர்கிராஃப்டும் போர் விமானங்களும் சேதமடையலை. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட சேதமே இவ்வளவு. ஏன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த மாதிரி. இந்த விதமான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான்கிட்ட கிடையாது. அதனால தான் எல்லாருமே இஸ்ரேலை தாக்குறதுக்கு முன்னால் ஒரு தயக்கத்தோடு தான் தாக்குவாங்க. இந்த தடவை ஈரான் தாக்கினதுக்கு காரணம் தன்னுடைய நாட்டில் ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. அமைதியாக இருக்கிறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அவங்க நாட்டுக்கு வந்துட்டு போன ஹமாஸ் தலைவரையும் போட்டு தள்ளியிருக்காங்க. அதே போல் ஈரானால் வளர்க்கப்பட்ட ஷியா தலைவர் நசரல்லா எப்படின்னா அலி கொமேனிக்கு அடுத்தபடி ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கல்ட்டு ஃபாலோயிங் இருக்கக்கூடியவர், பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர். இவ்வளவு இது பண்ணதுக்கு அப்புறமும் ஈரான் இப்படியே கையை கட்டிக்கிட்டு இருந்தா அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பீப்புள் வந்து ஈரான் கவர்மெண்ட் எப்படி நினைப்பாங்க?
இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய அதிபர் பெசக்னியான் வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர். அலி கொமேனி மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள், அந்த கிளர்ஜி பீப்புள் மாதிரி உடனே பாவம் போடுவோம் அதுவா அப்படின்னு எங்கேயா போட்டால் நமக்கு சிக்கலாயிரும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறாரு. பேச்சுவார்த்தையின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறதுக்கு பார்ப்போம். இதில் வந்து ஏன்னா சேதம் நமக்கு தான் அப்படிங்கிறது அவருடைய ஐடியா. திரும்ப ரிட்டேலியேட் பண்ணி அவன் வந்து அந்த அட்டாமிக் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் அடித்து காலி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? திரும்ப இது போல் ஒன்று உருவாக்குறதுக்கு 20-30 வருஷம் ஆகிடுங்க. ஸோ இப்போ அந்த அட்டாமிக்கு தான் வந்து முக்கியமான குறியா இருக்கும், இஸ்ரேலோட முக்கியமான குறியா. நிச்சயமாக அடுத்த அட்டாக்னு ஒன்று ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தும் என்று சொன்னால் அது ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை குறிவச்சு நடத்தும், அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை குறிவச்சு நடத்தும். நன்றி சார், பல்வேறு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மிக்க